Hi students, welcome to Classic Higher Secondary School. நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது சோஷியல் சயின்ஸில் how to get 100 marks அப்படிங்கிற பேட்டர்ன்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் வெரி ஃபஸ்ட்டு 1 marks 14 1 marks இருக்குது. Choose it 14, then 2 marks அப்படின்றது 10 2 marks, then 5 marks அப்படின்றது 10 5 marks இருக்குது, then 8 marks அப்படின்றது ஒரே ஒரு 8 marks மட்டுமே, then geography map இருக்குது 8 marks இருக்குது. Totally 100 marks. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஈஸியாக வந்து எலாபரேட்டாக எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெரி ஃபஸ்ட்டு 14 1 marks. இந்த 14 1 marksமே நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரான்ச்சஸ்லேருந்தும் வரக்கூடியது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், மேக்ஸிமம் புக் பேக் கொஷின் ப்ளஸ் க்ரியேட்டிவ் கொஷின், தட் மீன்ஸ் இன்சைடு கொஷின்ஸும் வரலாம், அதையும் பார்த்துக்கணும். தென் செகண்ட் ஒன் 2 mark கொஷின்ஸ். 2 mark மீன்ஸ் 14 கொஷின்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 14க்கு நம்ம 10 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். வேரியஸ் பிரான்ச்சஸ், தட் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து 14 கொஷின்ஸ் அப்படின்றது வருது. இல்லை வெரி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 கொஷின்ஸ். இந்த 5 கொஷின்ஸ், தென் ஜியாகிரஃபி 5 கொஷின்ஸ், தென் சிவிக்ஸ் 2 கொஷின், தென் எக்கனாமிக்ஸ் 2 கொஷின், டோட்டலி 14. அவுட் ஆஃப் 14க்கு நம்ம 10 கொஷின் பண்ண போகிறோம், 20 marks. தென் அதில் கம்பல்சரி கொஷின் 28th கொஷின் அப்படின்றது கம்பல்சரி. அது எனி பிரான்ச்சஸ்லேருந்தும் வரலாம். சப்போஸ் ஹிஸ்ட்ரியில் வரலாம், ஆர் ஜியாகிரஃபி, ஆர் சிவிக்ஸ், ஆர் எக்கனாமிக்ஸ், வாட் எவர் மேபி, எதுலேருந்து வேணாலும் வரலாம். ரைட். தென் 5 marks. 5 marks அப்படின்றது 10 5 marks அப்படின்னு சொல்லலாம். 10 5 marks அப்படின்னாக்க பிக் கொஷினே நம்ம வந்து 10 எழுத போகிறதில்லை. இப்போ வெரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபில்லப்ஸ் ஆர் மேட்ச் இட். மேக்ஸிமம் டைம் வந்து இந்த ஃபஸ்ட்டில் ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க 90% அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஃபில்லப்ஸ் தான் வந்திருக்கு. அதில் இருக்கிற ஆல் த 5 கொஷின்ஸும் வந்து ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லேருந்து வரலாம். தென் செகண்ட் பார்த்தோன்னா இதிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னொன்றுனா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்றது வந்து ஜியாகிரஃபிலேருந்து நமக்கு வரப்போகுது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்றது 2 கொஷின்ஸ் வரும். ஒரு கொஷனுக்கு 2 marks, 2 into 2 4 marks. தென் கிவ் ரீசன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டோட்டலாகவே ஒரு 15 கிவ் ரீசன்ஸ் தான் இருக்கும். இந்த ஹோல் அது வந்து ஜியாகிரஃபியில் மட்டுமே இருக்குது. அதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்க 2 + 2 4 + 1, அது ஒரு 5 mark, ஈஸியானது. தென் டைம் லைன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு, லாஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் லைன் அதுவும் ஒரு 5 marksல இருக்குது. தென் ஹிஸ்ட்ரியோட மேப் இருக்குது. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து வேர்ல்டு மேப்பும் பார்க்கலாம், தென் இந்தியா மேப். இந்த ரெண்டில் எனி ஒன் தான் வரும். இப்போ ரெண்டுமே நம்ம பார்த்தா மட்டும்தான் அதில் 5 marks வந்து நம்ம எடுக்க முடியும். அதனால் வேர்ல்டு மேப்பில் இருக்கிற பிளேசஸ் பார்க்கணும், தென் இந்தியா மேப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸும் பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக அதில் 5 marks எடுத்துக்கலாம். அப்போது நம்ம ஃபில்லப்ஸ் ஆர் மேட்ச் இட் அதில் ஒன்று வரப்போகுது. தென் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்றது ஒன்று இருக்குது. தென் டைம் லைன் ஒன்று இருக்குது, மேப் ஒன். அப்போ டோட்டலாகவே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா டோட்டலாக இந்த கொஷின்ஸ்லேருந்து 4 கொஷின் வெரி சிம்பிளான கொஷின்ஸை நம்ம பார்ப்போம், அதாவது எழுதிடலாம் ஈஸியாக. அப்போ ரிமைனிங் வந்து 6 கொஷின் மட்டும்தான் நமக்கு வந்து பிக் கொஷின், எலாபரேட் கொஷினாக இருக்கும். அப்போ அதை மட்டுமே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோன்னா அது லெசன் வைஸ் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸை அச்சீவ் பண்ண முடியும். தென் 8 marks அப்படின்னு ஒன்று இருக்குது. 8 marks அப்படின்றது செப்பரேட் கொஷின்ஸ் கிடையாது. இதில் வந்து நிறையா டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்து இருக்கலாம், ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எனி பிரான்ச்சஸில் இருந்து இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அதை கொஞ்சம் எலாபரேட்டாக மீன்ஸ் 5 marksனால் ஒரு 2-3 pages இருக்குது அப்படின்னாக்கா இதை கொஞ்சம் எலாபரேட்டாக ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா அது 8 mark. அப்போ 8 marks அதை நம்ம நிறையா வந்து இந்த ஸ்னாப்சஸ் கொடுத்து சப் டாபிக்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அதில் ஃபுல் மார்க்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. தென் ஜியாகிரஃபி மேப், அது 8 marks இருக்குது. 8 marks அப்படின்னாக்க வெரி ஃபஸ்ட் லெசன்லேருந்தே மினிமம் 3 to 4 places வரும். ஜியாகிரஃபியோட வெரி ஃபஸ்ட் லெசன்லேருந்தே நம்ம அந்த மேப் பிளேசஸ் அப்படின்றது ஜியாகிரஃபி டிஸ்கஸ் பண்ணும்போது எலாபரேட்டாக பார்த்தோம். எகைன் இங்கேயும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம் என்னென்ன பிளேசஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட பிளேசஸ் எப்படி வந்து அதை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. மேப்பில் மார்க் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போ அதிலிருந்து ஒரு 8 marks டோட்டலாக. இப்போ இந்த 100 marks அப்படின்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். தென் இப்போ ஹிஸ்ட்ரியோட வெரி ஃபஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் 1 and it's a aftermath அப்படின்றதுல என்னென்னா 2 marks வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக நம்ம வந்து கேட்டிருக்கோம். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் இந்த ட்ரிபிள் என்டிட்டி வெரி சிம்பிளான கொஷின் வித் ஆன்சரும் கூட ரொம்ப சிம்பிள். தென் த 3 militant forms of நேஷனலிசம் இன் யூரோப், இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது. தென் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம சிம்பிளான ஆன்சர் கொடுத்துருக்கு. என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்களா வெரி கிளியராக அதை ஆன்சர் பண்ண முடியும். பிக் சைஸில் இருக்குதுன்னு நம்ம
worry பண்ண வேண்டாம். Then Mustafa Kemal Pasha repeatedா கேட்டிருக்கக்கூடிய questions. Then failure of the League of Nations. League of Nations ஓட failures அதோட achievements அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் வந்து 5 மார்க்ஸ்லேயும் சில பாயிண்ட்ஸை நம்ம படிச்சிருக்கோம். அதே போல் 2 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணால் இட்ஸ் எனஃப். தென் இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ்ட் இயர் கூட இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ் இது 8 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஏன்னா அதில் 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7 இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்து ஹெட்டிங்ஸை கொண்டு வந்து கீழே ஒரு மினிமம் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு 3 பேஜுக்கு மேலே போகும். அதை ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 8 மார்க்ஸில் கூட கேட்கலாம். லாஸ்ட் டைம் வந்து இது 5 மார்க்ஸில் கேட்டிருந்தது. தென் அடுத்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஜெர்மனிக்கு கூட அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து ஈஸியாக கொண்ட மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா அதை கொஷின் எழுதலாம். த லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஒர்க் என்ன அப்படின்றது இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். தென் செகண்ட் லெசனில் இந்த வேர்ல்டு வார் பிட்வீன் த 2 இதுக்கு இடையில் வந்து என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா த ஒயிட் டெரர் இண்டோ சைனா. தென் முசோலினி மார்ச் ஆன் ரோம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். தென் கிரேட் டிப்ரெஷன் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் அந்த கிரேட் டிப்ரெஷன் என்ன இம்பேக்டாக கொடுத்துச்சு அப்படின்றது. தென் டாலர் இம்பீரியலிசம் இது வந்து 28th தட் மீன்ஸ் கம்பல்சரி கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ஸில் ரெகுலரான கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. தென் 5 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் எந்த அளவுக்கு அவரோட டெவலப்மெண்ட் இருந்தது, ஹவு டு கேப்சர் த பவர் அப்படின்றது பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஷார்ட்கட் பண்ணி படிச்சுக்கலாம். மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டா ஈஸியாக எழுதிடலாம். தென் தேர்ட் லெசன் வேர்ல்டு வார் 2 இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஹூ ஆர் த 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ்? 3 வெரி சிம்பிளான கொஷின் தான், ஜஸ்ட் 3 வேர்ட் ஆன்சர். அடுத்தது ஹவு டிட் த ஹிட்லர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள்? ஜெர்மனியோட பீப்புள் வந்து எப்படி ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது அதில். தென் பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் மெனி டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். தென் பிரெட்னோட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் பல முறை கேட்டிருக்கு. IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது ஜஸ்ட் வெரி சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் இது. தென் 5 மார்க்ஸில் பார்த்தோன்னா இது அஃபெக்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலகப் போரோட அஃபெக்ட் என்னன்றது. தென் இது ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். UNOவோட ஆக்டிவிட்டி இது சம்டைம்ஸ் வந்து 8 மார்க்ஸில் கூட இந்த கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. தென் லெசன் 4 இதில் வேர்ல்டு வார் ஆஃப்டர் த 2 அதுக்கப்புறம் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். அதில் வெரி ஃபியூ கொஷின்ஸ் தான் இருக்குது, ஒரு 4 கொஷின் மட்டுமே. இதில் மாவோட லாங் மார்ச் மெனி டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு. தென் அதே போல் பாக்தாத் பேக்ட். தென் மார்ஷல் பிளான் இம்பார்ட்டன்ட் மெனி டைம்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க, மார்ஷல் பிளான். தென் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்றது இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான ஆன்சர் தான், ஈஸியாக வந்து மைண்டில் வச்சுக்க முடியும். 5 மார்க்ஸில் இது சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் இருக்குது, 8 மார்க்ஸில் கூட கேட்டிருக்காங்க. மா ஷேதுங் இவர் வந்து சைனாவோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது 8 மார்க்ஸ்லேயும் கேட்டிருக்கு. தென் லெசன் 5 இதில் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட் இன் த 19th century. 19th centuryயில் இந்தியாவில் வந்து ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த லெசன். இதில் மகாதேவ் கோவிந்தர் நடையோட கான்ட்ரிபியூஷன் என்ன, சொசைட்டியோட ரீஃபார்ம்ஸ் எப்படி இருந்துச்சு. தென் ராமலிங்க அடிகள் மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அவரோட ஒர்க் என்ன அப்படின்றது ராமலிங்க அடிகள். தென் பிரம்ம சமாஜோட சோஷியல் ஈவில் ஹவு டு எராடிகேட் எப்படி வந்து எராடிகேட் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிருக்கு. இதில் 5 மார்க்ஸில் இந்த 19th century ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஷின் இருக்குது. இதில் நீ கொஷின் எடுத்து பார்த்தாலும் இதில் இந்த 19th century ரீஃபார்மில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் பண்ணி கூட அதோட பாயிண்ட்ஸை மினிமைஸ் பண்ணி நீங்கள் இந்த 3 கொஷினுமே தெரிஞ்சுக்கணும், மினிமம் பாயிண்ட்ஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததில் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, அவரோட ஒர்க் என்ன. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் அவரோட பார்ட்டிசிபேஷன் என்ன, அவரோட பங்களிப்பை இதில் சொல்கிறோம். அது ஒரு கொஷின் கேட்டிருக்கு. தென் 6th கொஷின் த ஏர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. இந்த லெசனில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா 2 மார்க்ஸில் ஒரு ஃபியூ கொஷின் 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. பாளையக்காசோட டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் டியூட்டிஸ் வந்து பாளையக்காசுக்கு வந்து அலாட் பண்ணியிருந்தோம், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது. தென் பாளையம் பேஸ்டு ஆன் த டிவிஷன் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க, எந்த பேசிஸில் வந்து பாளையம்ஸ் அப்படின்றது அதை டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நம்ம இதை பார்க்குறோம். தென் அடுத்து களக்காடு, பேட்டில் ஆஃப் களக்காடு அப்படின்னு சொல்லலாம். அந்த பேட்டில்ஸில் வெரி சிம்பிளான ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டோரியாகவே அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக எழுதிட முடியும். மினிமம் ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ்.
தென் 5 மார்க் கொஷனில் இதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சம்டைம்ஸ் வந்து 8 மார்க் கொஷன்லையும் கேட்டிருக்குது. அதனால் 5 மார்க்ஸ்லேயும் வரலாம், 8 மார்க்ஸ்லேயும் வரலாம். தென் த கிரேட் ரிவோல்ட் 1806 இதுவும் மெனி டைம்ஸ் வந்து கேட்டிருக்கு. இந்த 5 மார்க்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தென் லெசன் 7 ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்டு பர்த் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. இப்போ இந்த லெசன்லேயும் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸில் நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக எந்தெந்த பார்ட்டை வந்து கேப்சர் பண்ணாங்க பிரிட்டிஷ் அப்படின்றது ஒரு 3-4 பார்ட்ஸ் தான் இருக்குது. ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிட முடியும். தென் வாட் டு யூ மைண்ட் ட்ரெயின் ஆஃப் வெல்த் இந்த கொஷனும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 5 மார்க் கொஷனில் இந்த காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் 1857 இது இம்பார்ட்டன்ட் கொஷின் மெனி டைம்ஸ் கேட்டிருக்கு. 1857ஓட ரிவோல்ட். தென் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இது பீப்புளோட இந்த பெங்கால் பீப்புளோட ரெஸ்பாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் கேட்டிருக்கு. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் 8th லெசன் நேஷனலிசம் காந்தியன் பேஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் ஜாலியன் வாலாபாக் மெஷாக்கர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெனி டைம்ஸ் கேட்டிருக்கு. அது பேராகிராஃப் பார்த்தோன்னா பிக் சைஸ் ஆஃப் பேராகிராஃப், பட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் அ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஜாலியன் வாலாபாக் மெஷாக்கர் ஆர் ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி வாட் எவர் மேபி இது ஆன்சரை தெரிஞ்சுக்கணும். தென் கிளாஃபத் மூமெண்ட் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆன்சர். தென் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் காந்தி ஏன் வந்து வித்ட்ரா பண்ணார் 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம் டைம் லைனில். அது ஏன் வித்ட்ரா பண்ணார் அப்படின்றத இதை பார்க்கும். தென் சைமன் கமிஷன் ஏன் வந்து சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணாங்க அப்படின்றது. சைமன் கமிஷன் அப்படின்றது அந்த 7 மெம்பர் கமிஷன். அதில் வந்து சைமன் வந்து கோ பேக் சைமன் அப்படின்லாம் இந்தியன் பீப்புள் வந்து அப்போஸ் பண்ணோம். அந்த டீட்டெயில் தான் ஜஸ்ட் ஃபியூ இன்ஃபர்மேஷன் தான் அது. தென் பகத்சிங் இந்த பகத்சிங் இவரை பற்றின ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். தென் 5 மார்க்ஸில் காந்தி இன்டூ மாஸ் லீடர் இது 5 மார்க்ஸ்லையும் இருக்குது, சம்டைம்ஸ் 8 மார்க் கொஷன்லையும் இது கேட்டிருக்காங்க. அதனால் காந்தி இன்டூ மாஸ் லீடர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷன். தென் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் கேட்டிருக்கு மெனி டைம்ஸ். தென் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எந்த விதத்தில் இருந்துச்சு, யாரெல்லாம் வந்து ஃப்ரம் த தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த லெசன். இதில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட் நம்ம மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம் இந்தியன் நேஷனல் லீடர்ஸு. அதில் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க மிதவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அது. தென் த செகண்ட் ஒன் திருநெல்வேலி அப்ரைசிங் திருநெல்வேலி அப்ரைசிங் அங்கிருந்த நான் கலவரம் எழுச்சி என்ன அப்படின்றது. தேர்ட் ஒன் மெனி டைம்ஸ் கேட்டிருக்கு அன்னி பெசன்ட் டு இந்தியாஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன பங்களிப்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்கு புலம்பு. தென் 5 மார்க் கொஸ்டின் இந்த 5 மார்க்கில் சுதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து சுதேசி மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண பீப்புள்ஸ் லீடர்ஸ். தென் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தது அப்படின்றத ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் நாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். தென் 10th லெசன் இதில் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் வந்து சமூக மாற்றங்கள் நடந்துச்சு, ஹூ ஆர் த இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், அதில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சம் கொஷின்ஸ் இருக்குது. இதில் கால்டுவெல் காஸ் ஆஃப் த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்னாலே நம்ம டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதில் வந்து கால்டுவெல்லோட பார்ட்டிசிபேஷன் என்ன, லாங்குவேஜஸில் டெவலப் பண்ணுறது என்னெல்லாம் பங்களிப்பு செஞ்சார் அப்படின்றது. தென் வாட் ஆர் த பர்சனாலிட்டிஸ் தமிழ் லிட்ரேச்சர் வந்து வெரி குட் லெவலில் வரதுக்கான பங்களிப்பு என்ன அப்படின்றது தான் பார்ட்டிசிபேஷன். நிறைய பீப்புள் ஒரு 7-8 பீப்புள்ஸ் இருக்காங்க லீடர், அவங்களோட நேம்ஸ். தென் நியூஸ் பேப்பர் இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷனோட நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு 2-3 நம்ம எழுத இருக்குது, அதை மட்டுமே எழுதினாலே போதும் அதுக்கான ஆன்சர். இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின். பெரியார் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் பெண்ணியவாதி அப்படின்னு சொல்கிறோம். ஃபெமினிஸ்ட் அப்படின்றது பெண்ணியவாதி, அவர் எப்படி சொல்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் 5 மார்க் கொஷனில் தமிழ் ரெனைசன்ஸ் இன் 19th century தமிழோட மறுமலர்ச்சி அப்படின்றது 19th centuryயில் எப்படி வந்துச்சு அப்படின்றது தான். இது கொஞ்சம் எலாபரேட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும். தென் பெரியார் இவிஆர் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் என்ன, அவரோட இந்த ஃபெமினிஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லைங்களா. இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அவரோட சொசைட்டி ரீஃபார்மேஷனுக்கான ரீஜென்ரேஷனுக்கான ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த வைக்கம் ஹீரோ அப்படின்லாம் சொல்லலாம். இப்படி ஸோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது. அதையெல்லாம் எலாபரேட் ஆன்சராக பண்ணலாம். இதில் இன்னொரு கொஷனும் இருக்குது, ஜஸ்டிஸ் பார்ட்டி அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆகுது. எந்த கொஷனுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் அவாய்ட் பண்ண வேண்டாம். யூ மஸ்ட் நோ த மினிமம் பாயிண்ட்ஸ், கொஞ்சமாவது பாயிண்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலாக. தென் ஓன் ஸ்டைலில் எழுத முடியும்.
தென் ஜியாகிரஃபியில் இருக்கிற 7 லெசன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் தேர். வெரி ஃபர்ஸ்ட் லெசன் லொக்கேஷன் ரிலீஃப் ட்ரைனேஜ் அப்படின்னு சொன்னோம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வெறும் இந்தியா மேப்பை வச்சு நம்ம ஆல் த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுலேயே இருக்குது நெய்பரிங் கண்ட்ரிஸ் சார், இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். டெக்கான் பிளேட்டியம்னு சொல்லக்கூடியது ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேப்லாம் இது இம்பார்ட்டன்ட். தென் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஜஸ்ட் 4 ரிவர்ஸ் எழுதிட முடியும். தென் லக்ஷதீப், இந்தியாவோட இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய லக்ஷதீபை நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தென் இதுலேயும் வந்து 3 கொஷின்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம 2 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் நார்தர்ன் மவுண்டைன், பிக் கொஷின். சம்டைம்ஸ் இட் வில் ஆஸ்க் 8 மார்க் கொஷின் ஆல்சோ. 8 மார்க்லையும் இதை கேட்டிருக்கு. நம்ம ஹிமாலயஸ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், நிறையா டைப்ஸ் இருக்குது அதில், அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் செகண்ட் ஒன்று நம்ம வந்து பெனின்சுலார் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஈஸி தான். இந்த பெனின்சுலார் இந்தியன் ரிவர்ஸை நம்ம வந்து சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அண்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். ஈச் ஒன் ஒவ்வொன்றையும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து இந்த கங்கா ரிவர் பேசின் மெனி டைம்ஸ் இது வந்து கேட்டிருக்கு. அதனால் இந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். தென் செகண்ட் லெசன் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். இந்த வெரி ஃபர்ஸ்ட் 5 லெசனும் ஃபுல்லி டாக் அபவுட் இந்தியா. அதனால் இந்தியாவோட ஹோல் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும். இதில் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்டர் அஃபெக்ட் இந்த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த ஃபேக்டர், ஒரு 5-6 இருக்குது, அதை மட்டும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். தென் நார்மல் லேண்ட்ஸ் ரேட், தென் ஜெட் ஸ்ட்ரீம், தென் மான்சூன் விண்ட், தென் 4 டிஸ்டிங்க்ட் சீசன். இது எல்லாமே வெரி சிம்பிள். ஜியாகிரஃபி நீங்கள் வந்து எல்லா கொஷினுமே அழகாக படிச்சிட முடியும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா, எந்தெந்த ஏரியாஸில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன், இதெல்லாம் ஈஸியாக எழுதிட முடியும். தென் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எந்தெந்த பார்ட்டில் இருக்குது, மெயினாக நம்ம வந்து சுந்தர்பன் சொல்லலாம். அதிலிருந்து நீங்கள் அப்படியே இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ பிளேசஸ் வந்து சொல்ல முடியும். தென் பயோஸ்பியர் ரிசர்வ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் நிறைய இருக்குது. மினிமம் ஒரு 4-5 நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். 5 மார்க்ஸில் இதில் 2 கொஸ்டின் இருக்குது. நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த மேப்பை வச்சு ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும், சவுத் வெஸ்ட் மான்சூனை எழுதிட முடியும். இதில் வந்து அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், விச் ஆர் ஏரியா கெட்டிங் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்றதெல்லாம் அந்த மேப் இருந்தாலே போதும். அதை வச்சு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கான ஆன்சரை ஃபுல்லாக கொண்டு வர முடியும். இதில் இந்த ஃபாரஸ்ட்டோட டைப்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. சப்போஸ் அதில் ஒரு 5-6 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, எந்தெந்த ஏரியாவில் ஹெவி ரெயின்ஃபால், எங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் அவைலபிள், வாட் ஆர் த ட்ரீஸ், அதுக்கப்புறம் என்ன அனிமல்ஸ்லாம் அங்கே வந்து இருக்குது அப்படின்றத கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி அப்படியே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டால் அதுவும் இது மெனி டைம்ஸ் கேட்டிருக்கு, அதுவும் 1 or 2 டைம்ஸ் இருக்குது. தென் இந்தியா அக்ரிகல்ச்சர், இந்த லெசனில் இருந்து நம்ம டிஃபைன் சாயில் என்ன அப்படின்றத அப்பர் மோஸ்ட் ஆஃப் த லேயர் அப்படின்னு சொல்லிடலாம். டைப்ஸ் ஆஃப் சாயில், இது வந்து ICAR என்ன மாதிரியான ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அக்ரிகல்ச்சர், டிஃபைன் அக்ரிகல்ச்சர். தென் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா, இந்தியாவில் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. தென் என்னென்ன சீசன்ஸ் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசன்ஸ்லாம் என்ன இருக்குது. தென் மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ், என்னென்ன பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்றது. தென் 5 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சாயில் டைப்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில், அதுக்கும் நம்ம இந்தியா மேப் இருக்குது. அதில் சாயில் டைப்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கு. அதை ஃபுல்லாக ஈஸியாக நம்ம வந்து பிளாக் சாயில் ஏரியா, தென் அலுவியல் சாயில் ஏரியா, மவுண்டைன் சாயில் ஏரியா ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். அதை வச்சு இதுக்கான ஆன்சரை பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் டேம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி பர்பஸ் அப்படின்றது மெனி டேம்ஸ் இந்தியாவில் இருக்குது. அதில் லார்ஜஸ்ட் மல்டி பர்பஸ் டேம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா பக்ரானங்கல் டேம், அதை சொல்லலாம். இப்போ அதிலிருந்து அப்படியே ஹிராகுட் டேம் வரலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேம்ஸு இது எல்லாத்தையும் நேம்ஸ் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுக்கான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா இந்த ரைஸ் அண்ட் வீட் கல்டிவேட் பண்ணுறதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன, வாட் ஆர் த ஸ்டேட்ஸ், என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து இதில் வந்து நம்பர் 1 ஸ்டேட், லீடிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் இஸ் த லீடிங் ஸ்டேட் ரைஸ் கல்டிவேஷனில். தமிழ்நாடு எடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளோட தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். நார்த் இந்தியாவில் வீட் கல்டிவேஷன் அப்படின்னாக்க பஞ்சாப் வீட் கிரானரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் இதில் இருக்கக்கூடிய ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சாயில் டைப்ஸ் என்ன, அதுக்கு தேவை என்ன, டெம்பரேச்சர் இருக்குது, ஆனுவல் ரெயின்ஃபால் என்ன அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுக்கு எழுதணும்னா வீட் அண்ட் ரைஸ் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத முடியும். தென் 4th லெசன் இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதில் 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா ரிசோர்ஸஸ் அண்ட் இதோட ஸ்டேட் அண்ட் டைப்ஸ், என்ன நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்றது இருக்குது, இதோட டைப்ஸ் என்ன அப்படின்றது. தென் வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் கேஸ்,
எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்டு வித் தர் கார்பன் கண்டென்ட் அதில் 4 டைப்ஸ் தான் இருக்குது, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தென் மேஜர் ஏரியாஸ் ஜூட் ப்ரொடக்ஷன், ஜூட் கல்டிவேஷனில் வந்து நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்னா அதுவும் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட். இப்போ அதோட அட்ஜாயினிங்காக இருக்கக்கூடிய ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், பீகார் இந்த ஸ்டேட் எல்லாமே வந்து ஜூட் ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸஸில் இருக்கக்கூடியது. வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சொல்லும். தென் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன். ஆயில் ப்ரொடியூசிங் இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் அ வெரி ஏன்ஷியன் ஒன் அப்படின்னு சொன்னால் அஸ்ஸாமில் இருக்கிற திக்பாய் அப்படின்னு சொல்லலாம். தென் அங்கலேஸ்வர் இருக்குது, குஜராத் இருக்குது, மும்பை ஹை, இந்த மாதிரியான பிளேசஸில் எல்லாமே நமக்கு ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் இருக்குது. அதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். தென் 5 மார்க்ஸ் இதில் இருக்கிறது காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், மெனி டைம்ஸ் வந்து இதை கேட்டிருக்காங்க. இந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாலே நம்ம மும்பை அந்த குஜராத் சரௌண்டிங் ஏரியா சொல்லலாம், மகாராஷ்டிரா, இதை வந்து மும்பை அந்த பார்ட்டை வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ஏரியா ஃபுல்லி பிளாக் சாயில் ஏரியா. அந்த பிளாக் சாயில் ஏரியாவில் காட்டன் கல்டிவேஷன் நிறைய இருக்குது. பிளாக் சாயில் அதர்வைஸ் கால்டு காட்டன் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன், அதுக்கு என்னெல்லாம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றது எழுதணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் பல முறை கேட்டிருக்கு, ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி பாயிண்ட்ஸ். தென் 5th லெசன் இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். இந்த லெசனோட 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்றது என்ன, அதோட டைப்ஸ். தென் 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். ரயில்வேஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, எந்தெந்த பார்ட்டுக்கு வந்து நூக் அண்ட் கார்னர் நம்ம வந்து ரயில்வேஸை வந்து யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. வாட்டர்வேஸ் 11, 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான், அதை ஆன்சர் பண்ண முடியும். தென் வாட் இஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன, வாட் ஆர் த டைப்ஸ், கம்யூனிகேஷனோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுங்கிறது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். ரோட்வேஸோட மெரிட்ஸ் என்ன அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்கில் அர்பனைசேஷன் பல முறை கேட்டிருக்கு, மெனி டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்த ஒன். தென் ரோட்வேஸ். ரோட்வேஸ் அப்படின்றது ஒரு 8 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். 8 மார்க்ஸில் இது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா இது வந்து ரொம்ப வாஸ்ட் லெவலில் இருக்கும். ரோடோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 9 டைப்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றுமே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லலாம், தென் ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ் இருக்குது, வில்லேஜ் ரோட்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஸ் ரோட்ஸ் இருக்குது, தென் பார்டர் ரோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோல்டன் குவாட்ரிலேட்ரல் இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஃபுல்லாக ஹெட்டிங்ஸை ஸ்நாக்ஸஸ்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் மினிமம் பாயிண்ட்ஸ் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களாவே இது 3-4 பேஜஸ் வந்து கிராஸ் பண்ணிவிடும். அப்போ 8 மார்க் கொஸ்டினில் வந்தாலும் ஈஸியாக அதை எழுத முடியும், ஈவன் 5 மார்க்ஸில் இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். தென் இதில் இந்த லெசன் 5th லெசன் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. இது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடிய ஒன்று. இது பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட பவுண்ட்ரி லைன்ஸ் என்ன அப்படின்றத ஈஸியாக சொல்லிட முடியும். தேரி ஃபாரஸ்ட் அப்படின்றது எந்த ஏரியாவில் இருக்குது, தென் கோஸ்டல் பிளைன் ஹவு டு ஃபார்ம், எப்படி உருவாகுது, மேஜர் ஐலாண்ட்ஸ். இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் வந்து சொன்னால் மேஜராக நம்ம அந்தமான், நிக்கோபர் அண்ட் லட்சத்தீப் சொல்லலாம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் ஒரு 7-8 இருக்குது. நீங்கள் மினிமம் ஒரு 5 to 6 வரைக்குமாவது மினிமம் தெரிஞ்சுக்கலாம். தென் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் தாமிரபரணி. தாமிரபரணியோட ரிவர்ஸோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன. அடுத்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் இந்த சுனாமியான ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாமே லெசனுக்குள்ளே வந்திருக்கு. அதனால் இந்த ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஹவு டு ரெடியூஸ் இந்த ரிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாம் பார்த்துக்க முடியும். தென் அடுத்து இந்த மெட்டீரியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த ஃபிஷர்மேனுக்கு என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, அது எந்த விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸு கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இதில் 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளட்டியோ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளட்டியோ ரீஜன்ஸ்லாம் இல்லை, இந்தியா ஃபுல்லானா நம்ம மேஜராக அந்த 3 டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். டெக்கான், பிளட்டியோ, மால்வா அண்ட் சோட்டா நாக்பூர். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் இட்ஸ் எனஃப். தென் ரிவர் காவிரி. ரிவர் காவிரி வந்து நமக்கு 2 பிளேசஸில் இருக்குது. நம்ம வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் காவிரி வரும். இங்கேயும் தமிழ்நாட்டோட இம்பார்ட்டன்ட் ரிவர் அப்படின்றது காவிரி. இதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரிஜின் பிளேஸ்லேருந்து அது பே ஆஃப் பெங்காலில் போய் ஜாயின் பண்ண வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இதுக்கு நிறைய ஒரு 2 பேஜஸ் மேலே கவர் பண்ண முடியும். தென் இந்த 7th லெசன் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. இதில் வந்து ஒரு 3-4 கொஸ்டின் சொல்லலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. கிராப்பிங் சீசன் ரொம்ப ஈஸியான சிம்பிளானது தான்.
தென் இந்த கோயம்புத்தூர் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கோம், ஒய் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு மும்பை சொல்கிறோம், அது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்கே ஏன் கோயம்புத்தூரை வந்து மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு கொஸ்டின். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லி பிளாக் சாயில் ஏரியா, நிறையா காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்குது. அதனால் அந்த பார்ட்டை வந்து நம்ம கோயம்புத்தூரை இந்த மாதிரி சொல்கிறோம், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா ஆர் தமிழ்நாடு. தென் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்லாம் என்ன இருக்குது, அந்த டேம்ஸோட நேம்ஸ் தான் அது. எம்ஆர்டிஎஸ் அப்படின்றது என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், என்னென்ன மேஜர் லெவலில் இருக்கக்கூடிய சீ போர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத இதை கொஞ்சம் ஒரு 3 ஆர் 2 தான் இருக்குது, அதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் அப்படின்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, வாட் ஆர் த இந்த கிராப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறத பிளான்டேஷன் ஃபார்மிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது மேஜர் ரிவர்ஸ், அங்கே இருக்கிற டேம்ஸு எவ்வளோ இருக்குது, லேக்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இது கவர் பண்ணிட முடியும். இப்போது சிவிக்ஸ் இருக்குது, சிவிக்ஸ்லேயும் 5 லெசன்ஸ் இருக்குது. இந்த 5 லெசனில் இருந்து நமக்கு எவ்வளோ ஒரு 5 மார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. 2 மார்க்ஸ்லேயும் வந்து 2 இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கம்பல்சரி கொஷனில் ஏதாவது ஒரு கொஷின் கூட வரலாம். அதனால் சிவிக்ஸில் இருக்கிற 5 லெசன்ஸும் பார்த்துக்கணும். 2 மார்க்ஸ் தான், 5 மார்க்ஸ் இது. இப்போ வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன, அதுக்கான டெஃபினிஷன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த 6ம் சொல்லிடலாம். தென் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அதோட இது என்ன அப்படின்றது சொல்லலாம். ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லலாம். தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு வெரி சிம்பிளான நம்ம லாங்குவேஜஸ் தான், அதை ஆன்சர் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின் தான். 5 மார்க்ஸில் பார்த்தோன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பல முறை கேட்டிருக்குது. அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதில் கீழே ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸையும் நீங்கள் வந்து முடிஞ்ச ஒரு 3-4 வந்து மெமரிஸில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே எழுதலாம். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். தென் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடியது ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், இந்தியாவோட பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. தென் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர், யூனியன் லெவலில் என்னென்ன கேட்டகரிஸில் மினிஸ்டர், ஜஸ்ட் 3 தான் இருக்குது. மணி பில் பல முறை கேட்டிருக்கு, மணி பில். தென் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டோட குவாலிஃபிகேஷன், அவங்கள என்ன குவாலிஃபிகேஷனோட நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த கொஸ்டின். இதோட 5 மார்க்ஸ் அப்படின்றது ஜுடிஷியல் பவர், யாரோட பிரசிடெண்ட்டோட ஜுடிஷியல் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்ன, அது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதே போல் டியூட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், இதுவும் கேட்டிருக்காங்க. தென் 3rd லெசன் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது தமிழ்நாடு மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கலாம், அதில் இருக்கக்கூடிய லெவல் தான் இது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டில் கவர்னரோட ரோல் என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் சொல்லணும். தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் ஒருத்தர் கவர்மெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லணும். தென் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஹைகோர்ட்டோட லெவல் என்ன, அதோட அதிகார வரம்பு எல்லை அப்படின்றது என்னன்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர், கவர்னருக்கு வந்து 2 பவர்ஸ் இருக்குது. அதில் வந்து இவருக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லணும். அதே போல் சீஃப் மினிஸ்டரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து 4th லெசன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்த இந்தியா ஃபாரின் பாலிசியில், ஃபாரின் பாலிசினா என்ன, ஒரு கண்ட்ரியும் ஃபாரின் பாலிசி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தென் இந்த 5 பிரின்சிபல் ஆஃப் பஞ்சசீல், இந்த பஞ்சசீலோட 5 பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றது. தென் நேம் த ஆர்கிடெக்ட், நான் அலைன் மூமெண்ட், நாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் அலைன் மூமெண்ட்டோட ஆர்கிடெக்ட், இதை ஒரு யாரெல்லாம் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த நேம் தான், எந்த கண்ட்ரி அவங்க நேம், அதை மட்டும் அப்படியே எழுதிடும். தென் இந்தியா நியூக்ளியர் பாலிசி, இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி என்ன சொல்லுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க், அது இருக்கிறது 8. நீங்கள் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதை என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த பெயின் MBBS அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஆல் த 8 கண்ட்ரிஸும் அதுக்குள்ளே வந்துடும். அடுத்து இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் இந்த நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அலைன் மூமெண்ட், இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இந்த லெசனில் நெய்பரிங் கண்ட்ரிஸ், இது நம்ம ஜியாகிரஃபிலையும் இந்த கொஷின்ஸ் இருக்குது. நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, அதே ஆன்சரை இங்கேயும் எழுதலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், ஒன்ஸ் கேட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன்று ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது கேட்டிருக்கு. தென் பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸ், இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்கு, இதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். அடுத்து 5 குளோபல் குரூப்பிங் கண்ட்ரீஸ், யார் அப்படின்றது ஒரு 4-5 கண்ட்ரீஸோட நேம்ஸு, அந்த ஆர்கனைசேஷனோட அமைப்பு தான், அதை மட்டும் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து இதில் பிரிக்ஸ்,
பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்னால் யார், எந்தெந்த கண்ட்ரிஸ் அதில் இருக்குது, அவங்களோட ஒர்க் என்ன அதுங்கிறத பற்றி மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுவும் வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. தென் ஒபேக், ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபேக், அதை பற்றியும் கொஞ்சம் படிச்சிடலாம். அடுத்து எக்கனாமிக்ஸில் இந்த லெசனோட ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா 2 மார்க்ஸ் நேஷ்னல் இன்கம், டிஃபைன் நேஷ்னல் இன்கம். அடுத்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, தென் பெர் கேபிட்டா இன்கம், பிசிஐ அப்படின்னு சொல்லுவோம், பெர் கேபிட்டா இன்கம். இதெல்லாம் பல முறை கேட்ட கொஷின். தென் எக்கனாமிக் பாலிசி, இந்தியாவோட பொருளாதார கொள்கைன்னு சொல்கிற எக்கனாமிக் பாலிசி என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். தென் 5 மார்க்ஸ் இதில் இந்த எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். கொஞ்சம் பெரிய கொஷனாக இருந்தாலும் பல முறை இதுவும் கேட்டிருக்கு. சம்டைம்ஸ் வந்து 8 மார்க்கில் கூட கேட்கலாம், ஆர் 5 மார்க்ஸில் கேட்டிருக்கு. தென் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றதும் படிச்சிடலாம், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் எக்கனாமிக் பாலிசி. இதை ஃபுல்லாக 3யும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாம் அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்டு நியூ எக்கனாமிக் பாலிசி இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட், இதில் இருக்கக்கூடியது 2 மார்க்ஸ். வாட் இஸ் மீன் பை குளோபலைசேஷன்னா என்ன, தென் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், தென் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆர் கார்பரேஷன் எம்என்சி அப்படின்னா என்ன, தென் 5 பிரின்சிபல் ஆஃப் ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ், தென் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் த குளோபலைசேஷன். ஃப்ரீக்வெண்டாக ஒரு சில கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. தென் 5 மார்க்ஸில் இதை வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, எம்என்சியோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸுங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இது. அடுத்து இது மெனி டைம்ஸ் கேட்டிருக்கு, சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அது கேட்டிருக்கு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படின்னு சொல்கிறேன், இது பல முறை கேட்டிருக்கு. தென் தேர்ட் லெசன் ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன். இதில் 2 மார்க்ஸ் பார்த்தோன்னா FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதோட ஒர்க் என்ன. தென் 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட், இதோட 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது என்ன, அது என்ன விதத்தில் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்றது. தென் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, இது மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா ப்ரெசென்ட்டில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வராங்க, சொசைட்டி ரீஃபார்ம் பண்ண அல்லது நிறைய வந்து சொசைட்டி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்கலாம், அந்த மாதிரியான கொஷின்ஸ். தென் 5 மார்க்ஸ் கிரீன் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் தான், அது கேட்கலாம். தென் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இந்த லெசன்லேருந்து அதுவும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்த லெசன் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ், டிஃபைன் டேக்ஸ், டேக்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டேக்ஸு, தென் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னா என்ன, பிளாக் மணி பல முறை கேட்டிருக்கு. தென் டேக்ஸ் எவேஷன் அப்படின்றது. அடுத்து 5 மார்க்ஸில் இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸும் மெனி டைம்ஸ் கேட்டிருக்கு, சம்டைம்ஸ் 8 மார்க்ஸில் கூட இது கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி, இப்போ இதெல்லாம் வந்து கரண்ட் பேர்னிங் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதனால் ஜிஎஸ்டி கூட கேட்கலாம். தென் காசஸ் ஃபார் த பிளாக் மணி, பிளாக் மணி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கூட கேட்கலாம், இதை ஒன்ஸ் அப்படியே பார்த்து. தென் 5th லெசன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இன் தமிழ்நாடு. இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதோட மீனிங் என்ன, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் மீன்ஸ் என்ன. அடுத்து 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இன் தமிழ்நாடு என்னென்ன இருக்குது. அடுத்தது வாட் இஸ் மீன் பை என்டர்பிரனர்னா என்ன, அது கேட்கலாம் 2 மார்க்ஸில். தென் 5 மார்க்கில் சக்ஸஸ்ஃபுல் கிளஸ்டர் வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் வந்து ஒரு பிளானிங்கோட ஒர்க் பண்ணால் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் ரோல் ஆஃப் என்டர்பிரனர், இவரோட ரோல் என்ன அப்படின்றதும் சொல்லணும், இது வந்து கேட்கலாம். அடுத்து நமக்கு வந்து 5 மார்க்ஸில் சொன்னோம், டைம்லைன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியாக அதில் வந்து 5 மார்க்ஸ் வாங்கிட முடியும். இதில் வந்து இந்தியன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதில் வெரி ஃபஸ்ட்டு நேஷ்னல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது 1900 to 1947 வரைக்கும் நம்ம இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஒரு சில இயரில் 2 ஈவெண்ட்ஸ் கூட இருக்கலாம். நீங்கள் எனி 1 ஈவெண்ட்டை மெமரியில் வச்சுக்கிட்டா கூட தட்ஸ் எனஃப். இப்போ இதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் அப்படியே ஒன்ஸ் மெமரியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். மேக்ஸிமம் டைம் வந்து ஜென்ரலாக தாங்க கேட்டிருப்பாங்க கொஷனில், இந்த இந்தியன் நேஷனல் ஈவெண்ட் ஆர் வேர்ல்டு ஈவெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக இந்தியன் ஈவெண்ட்ஸை மெமரியில் வச்சுருந்தா 5 மார்க்ஸ் வாங்கிட முடியும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இதில் 2 இருக்குது. எனி ஒன் எது உங்களுக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கோ அதை மெமரியில் வச்சுக்க முடியும். செகண்ட் ஒன் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஹோம் ரூல் லீக் 1916, 1917 அப்படின்னா சாம்பிரான் சத்தியாகிரகா, 1918 கேதா சத்தியாகிரகா, 1919 இதில் 2 ஈவெண்ட் இருக்குது. இதுலேயும்
ஜாலியன் வாலாபாக் மெஷேக்கர் ஆர் ட்ராஜடி, அதே போல் ரவுலட் ஆக்ட். எது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஏன்னா இது 2 மார்க் கொஷனில் இருக்குது, அதிலேருந்து கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்க முடியும். தென் 1920 கிலாஃபத் மூமெண்ட், அதே போல் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அப்போ இதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட். 1923 இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி. இது அப்படி ஈஸியாக 1 or 2 டைம்ஸ் நல்லா சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்க முடியும். அடுத்து இதோட கண்டினியூஷன் 1927 த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன். 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன். அதுக்கப்புறம் 1928 நேரு ரிப்போர்ட் இருக்குது, 28லேயே நேரு ரிப்போர்ட். 1929 இந்த லாகூர் காங்கிரஸ் செஷன். 1930 என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த 3 ஈவெண்ட்ஸும் அப்படியே லைனாக ஆர்டராக வரும், ஈஸியாக மெமரியில் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த 3யும் 1930, 31, 32 இந்த 3 இயர்ஸில் அப்படியே வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக 3 மார்க்ஸ் அந்த இடத்துல வாங்கிட முடியும். தென் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். 1937 ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் இன் தமிழ்நாடு இங்கே. 1940 ஆகஸ்ட் ஆஃபர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரக, எனி ஒன் ஈஸியாக இருக்கிறது ஆகஸ்ட் ஆஃபர். 1942 கிரிப்ஸ் மிஷன் ஆர் குயிட் இந்தியா மூவ்மெண்ட். 42 ஞாபகம் வச்சுக்கலாம். 1945 வேவல் பிளான் ஆர் சிம்லா கான்ஃபரன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். 1946 ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் ஆர் கேபினட் மிஷன் அப்படின்றத எனி ஒன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். 47 மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக நீங்கள் வந்து வேர்ல்டு ஈவெண்ட்டை விட இந்தியன் ஈவெண்ட்ஸை மெமரியில் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து வேர்ல்டு ஈவெண்ட் தான் அப்படின்னா நம்ம அதிலிருந்து எனி 5 ஈவெண்ட் ஆர் ஜென்ரலாக இருக்கும்போது இந்தியன் ஈவெண்ட்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி. இதே போல் வேர்ல்டு ஈவெண்ட் இருக்குது, இதுவும் வந்து 1900 to 1950 அது இருக்குது. நீங்கள் 1910 அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. தென் 1912 ஃபர்ஸ்ட் ஃபால்கன் வார் இருக்குது. தென் 1940 அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 இருக்குது. தென் 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன். 1980 எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். தென் 1990 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். 1920 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் இருக்குது. தென் 1922 முசோலினி மார்ச் ஆன் ரோம். 1927 வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. 1929 கிரேட் டிப்ரெஷன் அது எழுதலாம். தென் 1933 ஹிட்லர் பிகேம் த சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. தென் 1934 லாங் மார்ச். 1935 முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா. தென் 1939 அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 ஞாபகம் வச்சுக்கலாம். 1940 பேட்டில் ஆஃப் பிரிட்டன். 1941 பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் 2 மார்க்ஸில் படிச்சிருக்கிறோம், அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். 1942 பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிரேட். தென் 1945 எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. இதை நீங்கள் ஒன்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கம்பைனாக கேட்கும்போது நம்ம ஜென்ரலாக இந்தியன் ஈவெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். தென் ஹிஸ்ட்ரியோட மேப். இந்த ஹிஸ்ட்ரி மேப்பில் இருந்து 5 மார்க்ஸ் இருக்குது. இதில் 2 சாய்ஸஸ் இருக்குது, வேர்ல்டு மேப் இருக்குது, இந்தியா இருக்குது. 2ல் எனி ஒன் தான் வரும், எனி ஒன் மேப் தான் வரும். நம்ம வந்து 2ம் வராது. அதனால் நம்ம வந்து வேர்ல்டு மேப் ஃபுல்லாக பார்க்கணும், த சேம் வே இந்தியா மேப்பும் ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த வேர்ல்டு மேப் அப்படின்றதுல இந்த பிளேசஸ்லாம் இருக்குது, இதை நம்ம மைனூட்டாக மார்க் பண்ணி பார்க்கணும். இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டது மட்டும் அப்படியே நான் சொல்லிடுறேன். பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் ஆர் இங்கிலாந்து ரெண்டுமே இதுதான், இதை பார்த்துக்கலாம். ஜெர்மனி அதிகமாக கேட்டிருக்கிறது, ஃப்ரான்ஸ், தென் இட்டாலி, தென் மொராக்கோ, கிரீஸ், டர்க்கி, செர்பியா, போஸ்னியா, ஆஸ்ட்ரியான் ஹங்கேரி, மெனி டைம்ஸ் வந்து இந்த ரஷ்யா, ஜப்பான், இதெல்லாம் அதிக முறை கேட்டிருக்கக்கூடிய ஒன்று. தென் இந்த இன்னொரு மேப் இருக்குது, இதுலேயும் வந்து நிறையா பிளேசஸ் இருக்குது. இதுலேயும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது பார்த்தோன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, இங்கேயே ஹவாய் ஐலாண்ட் அப்படின்றது கீழே ஒன்று இருக்கும், ஹவாய் ஐலாண்ட், சான் ஃப்ரான்சிஸ்கோ. இங்கே பார்த்தோன்னா அதிகமாக இங்கிலாந்து இருக்குது. தென் டென்மார்க், போலந்து, ஜெர்மனி மெனி டைம்ஸ் கேட்டது. அது கீழே கிரீஸ், இட்டாலி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இங்கே சைனா, யூஎஸ்எஸ்ஆர், தென் ஜப்பான், மாஸ்கோ பல முறை கேட்டிருக்கு, மாஸ்கோ, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது வந்து வேர்ல்டு ஈவெண்ட் சப்போஸ் கேட்டால் இது வரைக்கும் பார்த்தா அந்த 2 மேப்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸை வெரி கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை 5 மார்க்ஸ் வாங்கிட முடியும். சப்போஸ் இந்தியா வந்திருக்கு அப்படின்னா இந்த பிளேசஸ், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேசஸை பார்த்துட்டோன்னா போதும். மேலே இங்கே ஜாலியன் வாலாபாக், அம்ரிட்சர், ஜாலியன் வாலாபாக் ரெண்டுமே ஒன்று தான், இதை பார்த்துக்கலாம். லாகூர், அதே மேலே இங்கே வந்தோம் அப்படின்னாக்க டெல்லி அண்டு மீரட் வெரி க்ளோஸ்லியே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே இந்த சைட் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசோட மேலே லக்னோ, தென் அதுக்கு மேலே சௌரி சௌரா, கான்பூர், கோரக்பூர், சாம்பிரான், பாட்னா, அலகாபாத், இதெல்லாம் மெனி டைம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட பிளேசஸ். அதே போல் ஜான்சி, கொல்கத்தா,
நாக்பூர், வார்தா, தென் இங்கே சபர்மதி ஆஷ்ரம், அதே போல் பர்தோலி, தண்டி, கேதா, பாம்பே, பூனா, சதாரா, மெட்ராஸ்லாம் பல முறை கேட்டிருக்கு. தென் வேதாரண்யம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், இதுவும் மெனி டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதே போல் இன்னும் ஒரு மேப், இந்த மேப் அப்படியே பார்த்துக்கலாம். இருக்கிற பிளேசஸ் அம்பாலா, டெல்லி, மீரட் ஆல்ரெடி தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். பரேலி ஆல்சோ, தென் ஆக்ரா, குவாலியர், லக்னோ, கான்பூர் ஆல்ரெடி பார்த்தது தான். அலகாபாத், பனாரஸ், ஜான்சி, பேரக்பூர், இந்த பிளேஸை பார்த்துட்டா இந்தியா மேப் சப்போஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்க முடியும். இப்போ ஜியாகிரஃபி மேப்பில் ஸோ மெனி பிளேசஸ் இருக்குது. ஆல் த 7 லெசனில் இருந்தும் நிறையா இருக்குது. இதில் 2 சாய்ஸஸ் இருக்குது. இந்தியா மேப்பும் கம்பல்சரி வரும், தமிழ்நாடு மேப்பும் கம்பல்சரி வரும். அதனால் நம்ம வந்து எனி ஒன்றை வந்து வெரி கிளியராக பார்த்துட்டோன்னா போதும். அப்போ இந்தியா மேப் நம்ம எடுத்து அதில் இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கிட்டோம். ஒரு சிலர் வந்து தமிழ்நாடு லைக் பண்ணால் ஓகே, தமிழ்நாடு மேப் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த இந்தியா மேப் அப்படின்னு சொன்னோம், நிறையா பிளேசஸ் இங்கே இருக்குது. இந்த பிளேசஸில் நான் இப்போ ஒரு சில பிளேசஸ் மட்டுமே நான் இங்கே சொல்கிறேன். இங்கே மேலே இருந்து வெரி ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு சில பிளேசஸ் அப்படியே சொல்கிறோம், மைண்டில் வச்சுக்கோங்க. வெரி ஃபஸ்ட்டு இங்கே பமீர் நாட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மேலே இருக்குது பமீர் நாட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் K2 இங்கே இருக்குது. இந்தியாவோட ஹையஸ்ட் பீக். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்தோன்னா காரகோரம், லடாக், ஜாஸ்கர் இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல கைலாஷ் இங்கே இருக்குது. அப்படியே இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தார் டெசர்ட், ஆரவல்லி ரேஞ்ச், இங்கேருந்து மவுண்ட் எவரெஸ்ட். இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கில் வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக். இந்தியாவோட ஹையஸ்ட்னா மவுண்ட் K2, அதர்வைஸ் கால்டு காட்வின் ஆஸ்டின். இது மவுண்ட் எவரெஸ்ட், ஹையஸ்ட் பீக் இந்த ஹிமாலயாஸ் ஆர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்குது. தென் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா இங்கே ரிவர் கங்கா, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒன்று. இங்கே பிரம்மபுத்திரா இருக்குது, ரிவர் பிரம்மபுத்திரா. தென் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ரான் ஆஃப் கட்ச், தென் கல்ஃப் ஆஃப் கட்ச் இந்த இடம் இருக்குது. தென் கல்ஃப் ஆஃப் காம்பேட், இங்கேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கேருந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த பிளட்டியோ ரீஜன் 3 ஆல்ரெடி சொல்லியிருக்கும். இதில் வெரி ஃபஸ்ட் ஒன் இங்கே இருக்குது டெக்கான் பிளட்டியோ, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் ஒன். தென் மால்வா பிளட்டியோ இந்த இடத்துல இருக்குது. தென் ஷோட்டா நாக்பூர் பிளட்டியோ ரீஜன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ இந்த பிளேசஸ் மட்டும் போதுமான, இன்னும் பிளேசஸ்லாம் இருக்குது. இன்னும் ரிமைனிங் பிளேசஸ் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து நிறைய கேட்குறாங்க. ரிவர்ஸ் கங்கா மட்டும் போட்டிருக்கோம், பிரம்மபுத்திரா போட்டோம். தென் த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு மகாநதி இருக்குது, கோதாவரி இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, தென் காவிரி, தென் நர்மதா அண்ட் தப்தி. இது எல்லாமே வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ். இதில் எனி ஒன் கேட்கலாம். அதே போல் டேம், இங்கே வந்து ஹிராகுட் டேம் இருக்குது. இங்கே காவிரி ரிவரில் இங்கே வந்து நம்ம மேட்டூர் டேம் மார்க் பண்ணலாம் இங்கே. அது மட்டும் இல்லை, இந்த கிராஸ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து வீட் கல்டிவேஷன், சப்போஸ் பேடி கல்டிவேஷன் அப்படின்னா இங்கே ஒரு பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லி வந்து பேடி க்ரோவிங் ஏரியா, இது வீட் க்ரோவிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். காஃபின்னா இங்கே இந்த கர்நாடகா ரீஜன் இந்த பார்ட்டில் சொல்லலாம். தென் டீ அப்படின்னா இங்கே அஸ்ஸாம் இந்த பார்ட்டில் சொல்லலாம். அதனால் இதெல்லாம் மேப்பில் ஸோ மெனி பிளேசஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வெரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் லெசன்லேருந்தே 3 or 4 பிளேசஸ் வரும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெசன்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக இதில் வந்து 8 மார்க் வந்து நம்ம வாங்க முடியும். இதில் பாருங்கள், இதில் அந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கோம். இது ஃபுல்லாக ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், இது ஃபுல்லி வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து கோரமண்டல் கோஸ்ட், இந்த ஏரியா ஃபுல்லாக நார்தன் சர்க்கார். இங்கே இருக்கிற இது எல்லாமே வந்து மலபார் கோஸ்ட் சொல்லலாம், இங்கே வந்து கொங்கன் கோஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இதில் இம்பார்ட்டண்டாக இந்த பிளேஸ் இங்கே இந்தியா பிட்வீன் ஸ்ரீலங்கா பாக் ஸ்ட்ரெயிட், இந்த ஏரியா கல்ஃப் ஆஃப் மன்னார், இங்கே இருக்குது அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட், லக்ஷதீப். இந்த பிளேசஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய பிளேசஸ். அதனால் இது எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கலாம். தென் சுந்தர்பன்ஸ் அப்படின்றது இங்கே பங்களாதேஷ்லேருந்து இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே.
இது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சுந்தர்பன் ஃபாரஸ்ட் இந்த பிளேசஸ்லாம் இருக்கும். அதே போல் நம்ம இந்த பிளேசஸ் சப்போஸ் வந்து டெல்லி, தென் கொல்கத்தா, தென் சென்னை, தென் மும்பை, இந்த பிளேசஸ்லாம் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்று கேட்கலாம். எனி ஒன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அது கேட்கலாம். ஹார்பர் அதே போல் இங்கேருந்து கொல்கத்தா இருக்குது, தென் பாரதீப், ஹால்டியா, தென் விசாகப்பட்டினம், தென் சென்னை, தென் எண்ணூர், டூட்டுகுரின், கொச்சின், மேங்களூர், இங்கே இருக்கிற மும்பை, தென் கண்ட்லா, இந்த மாதிரி ஹார்பர்ஸ் இருக்குது. இதில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஹார்பர் செப்பரேட்டாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்பர் சம்டைம்ஸ் கேட்கலாம். அதனால் இதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து ரிவர்ஸ். வாட் ஆர் த ரிவர்ஸ்? அது ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெஜிடேஷன், நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், இது வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட், மவுண்டைன் ஃபாரஸ்ட் சொல்லலாம். இது டெசர்ட் வெஜிடேஷன், டெசிடியோஸ் ஃபாரஸ்ட். இது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதிகமாக இருக்கக்கூடியது இந்த டெசிடியோஸ் ஃபாரஸ்ட். இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இது எல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த ஏரியா ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக மவுண்டைன் ஃபாரஸ்ட் கேட்கலாம், சுந்தர்பன் ஃபாரஸ்ட்டு ஆர் டெசர்ட் வெஜிடேஷன் இது கேட்கலாம். அடுத்து சாயில் டைப்ஸ். இந்த சாயில் டைப்ஸ் மேப்பை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 5 மார்க் கொஷனில் வரக்கூடிய சாயில் டைப்ஸ் இன் இந்தியா. இது மவுண்டைன் சாயில், இது அல்லூவியல் சாயில், டெசர்ட் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், இந்த மாதிரி சாயில் டைப்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து 8 மார்க்ஸ்லேயும் பண்ணலாம். இந்த மேப்லேயும் கம்பல்சரி ஏதாவது ஒரு சாயில் இதிலிருந்து கேட்கலாம். தென் இது ரோட்வேஸ். ரோட்வேஸ்ன்னு நம்ம ஒரு 8 மார்க் கொஷன் ஆர் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு பிக் கொஷன் சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த ரோட்ஸில் நார்த்து சவுத்து கொரிடர், இங்கேருந்து நம்ம இதில் அப்படியே ட்ராப் பண்ணோன்னா கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் வரைக்கும் இருக்கிறது நார்த்து சவுத்து கொரிடர். அதே போல் இங்கே குஜராத்திலேருந்து இங்கே அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்ட் இதை ட்ராப் பண்ணோன்னா ஈஸ்ட் வெஸ்ட் கொரிடர் அப்படின்னு சொல்லலாம். தென் இங்கே 4 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா, சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, 4ஐயும் கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, இதை கனெக்ட் பண்ணிச்சுன்னா இது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரோட்ஸை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கேட்கலாம். தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து லெசன்ஸில் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு செலக்டிவான ஒரு 15 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஆல்ரெடி 2 + 2 4 மார்க்ஸு, ஒரு கிவ் ரீசன் ஒன்று வரும்னு சொன்னோம். அதை ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து 5 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். அதில் ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலர் ரிவர்ஸ், தென் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், then weather and climate, then northeast monsoon and southeast monsoon, then rabi and kharif crop season, alluvial soil, black soil, the renewable and non renewable resources, இதெல்லாம் agro based industry, mineral based industry பல முறை கேட்டிருக்கு. then renewable resource and non renewable, metallic mineral, non metallic minerals, then personal communication and mass communication, roadways, railways, waterways and airways, தாமிரபரணி ரிவர் அண்டு காவிரி. பிட்வீன் த 2 ரிவர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இதை தான் வந்து நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ஸாக கொடுத்துருக்கோம். கிவ் ரீசன் அப்படின்னு இருக்குது, அதுவும் நான் 15 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அது 1 or 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். அப்போது இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அப்போ டோட்டலாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம 100 மார்க் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.